சென்னையிலிருந்து திருப்பதிக்கு திருக்குடை ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள் என்ன? மாலை வணக்கம் தாரா. சென்னையில் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்று வருகின்றன. புரட்டாசி மாதம் துவங்கி முதல் வாரமான இன்று ஆண்டுதோறும் திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவிற்கு ஏழுமலையானுக்கு படைக்கப்பட திருப்பதி குடைகள் சென்னை யானைக்கவுனியில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம். அதுபோல் இன்று சென்னையில் துவங்கிய இந்த ஊர்வலமானது சென்னை யானைக்கவுனி, ஓட்டேரி மற்றும் கொளத்தூர் வழியாக தற்போது திருப்பதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்து சமித் ட்ரஸ்ட் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக சென்னை யானைக்கவுனியில் அமைந்துள்ள கேசவ பெருமாள் கோயில் வளாகத்தில் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக சென்னை கொளத்தூர், லட்சுமிபுரம், ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம், ஆந்திரா மாநிலம் புத்தூர், திருப்பதி வழியாக பயணப்பட்டு திருப்பதி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. உலக புகழ்பெற்ற பிரம்மோற்சவ திருவிழாவில் இந்த திருக்குடைகள் ஏழுமலையானுக்கு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்யப்பட்டு அன்று பிரம்மாண்ட பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். ஆண்டுதோறும் இந்த விழாவில் இந்தியாவில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழுமலையானை தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இந்த திருக்குடை பயணிக்கும் பாதையில் பக்தர்களுக்கு தீபாராதனை, தீர்த்தங்கள், பிரசாதங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு தற்போது இந்த திருக்குடை ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.